பஃபெட்டோட பிரின்சிபலை மறந்துடக்கூடாது. பஃபெட் என்ன சொல்கிறான்னா, இஃப் யூ சேஸ் திங்ஸ் தட் யூ பை திங்ஸ் தட் யூ டோன்ட் நீட் டுடே, சூன் யூ வில் பி ஃபோர்ஸ் டு செல் திங்ஸ் தட் யூ நீட். ஆமாம், தேவையில்லாத பொருட்களை ஆசைக்காக நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு தேவையான பொருள் கை கெட்டாது. அது மாதிரி ஒரு ஆள் சாதாரணமாக எங்கேயோ போயிட்டுருக்கான், அவன் ஒரு யூஸ்லெஸ் ஃபெல்லோ, பெட்டி ஃபெல்லோன்னா அவனை விட தெரியணும் உங்களுக்கு. அவன் ஏதாவது அவனை இரிட்டேட் பண்ணிட்டு ட்ரால்ஸ் ஒரு எக்ஸாம்பிள். அவனை யாருக்குமே தெரியாது. தேவையில்லாமல் அவனோட போய் அவனோட பேசி ஆர்கியூ பண்ணி உன்னோட ஒரு க்ரெடிபிலிட்டி அவனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அவனையும் தேவையில்லாமல் பெரிய ஆளாக்காதங்கிறான். வேர் தெர் இஸ் நோ எனிமி, டோன்ட் கிரியேட் அன் எனிமி. நான் 1000 பேர் பப்ளிக் ஃபிகராக இருப்பேன், நீ 1000 பேர் ஒன்று 1000 பேசுவான். ஒருத்தருக்கும் நீ பதில் சொல்ல முடியாது. உனக்கு தெரியும் யூ ஹேவ் டு சூஸ் வென் அண்ட் வேர் டு ஸ்பீக். அதே மாதிரி தான் அவன் சொல்கிறான், எது உனக்கு வேணுமோ எது வேண்டான்னு உனக்கு கிளியராக தெரியணும். உனக்கு வேண்டாததை நீ கை வச்சேன்னா வேணுங்கிறது கூடிய சீக்கிரம் கையை விட்டு போயிடும்.